அந்த தடைப்பட்ட விஷயங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் செப்டம்பர் மாதம். நீச்சபங்க ராஜயோகம் சொன்னா என்னன்னா, நடக்காம இருக்கக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். அப்ப வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல தொழிலில் இருந்த தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே இந்த இடத்துல இருந்து பணம் வந்தா இந்த லோனை கட்டிடுவேன், ஒரு பணம் வர வேண்டியிருக்கு அதை வந்தா நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பணம் வர வேண்டியிருக்கு நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த முயற்சி நீச்சபங்க ராஜயோகத்தினால வெற்றியை கொடுக்கும். உலகெங்கும் வாழும் ஆன்மீக டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் மிதுன ராசியில் இருக்க போறாரு, கடக ராசியில குரு உச்சமாகக்கூடிய காலகட்டம், சூரியன் கேது ஆட்சி பெறக்கூடிய, சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சி, கேதுவும் கூட சேர்ந்துருக்காங்க. அதே போல கன்னி ராசியில புதன் உச்சமாகக்கூடிய கிரகம், அதே போல துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு, கும்பத்துல ராகு, மீனத்துல சனி பகவான். இந்த செப்டம்பர் மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு உச்சமாக இருக்காரு, புதன் உச்சமாக இருக்கு, சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இது மாதிரி பல்வேறு விதமான கிரகங்களுடைய தன்மைகள், தாக்கங்கள் அதிகமாக இருக்க போகுது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் இருக்கு, அதே நேரத்தில் சில விதமான தீமைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்க போகிறாரு. இந்த நீச்சபங்க ராஜயோகம் என்ன சார் பண்ணும்? நிறைய பேர் கேட்பாங்க. எப்போவுமே கிளாஸ் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யுமா சார்? உண்மையிலேயே அது ராஜயோகத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செயல் செய்யக்கூடிய விஷயத்துல வெற்றியை கொடுக்கும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. யார் முயற்சி பண்ணாமல் இருக்காங்க? வேலைக்கு முயற்சி பண்ணுறாங்க, தொழிலுக்கு முயற்சி பண்ணுறாங்க, வேலை மாறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் விருச்சக ராசி என்பது சொல்லவே வேண்டாம். பயங்கர ஃபாஸ்ட்டாக ஃபியூரியஸாக முயற்சி பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டால் விருச்சக ராசி என்பது தான். ஆனால் முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கலையே சார், நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், 6 மாதமாக ட்ரை பண்ணிட்டு நடக்கல சார், ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அதுவே பயங்கரமான கஷ்டமாக இருக்குது, வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்க வச்சாங்க, செஞ்சாங்க, அந்த படிப்புக்கேற்ற வேலை இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. அதே போல் நிறைய பேர் வேலை மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய படிப்புக்கு மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் வாங்குறாங்க, இது ஒரு நியாயமான விஷயத்துக்காக நான் மாறணும்னு பார்த்தா மாற முடியாமல் இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர், ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்லாம் அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கும், சில பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று போய் உட்காந்துருக்கு. ஒரு பணம் வராதனால நான் ஒன்றுமே ப்ரொடக்ஷன் பண்ணாமல் சும்மா வாடகை கொடுத்து உட்காந்துட்ருக்கேன் சார், ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்காந்துட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே முயற்சிகள் அப்படியே தடைபட்டு போயிருக்கு. அந்த தடைப்பட்ட விஷயங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் செப்டம்பர் மாதம். அதை தான் நீச்சபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். நீச்சபங்க ராஜயோகம்னு சொன்னால் என்னென்னா, நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுப்பது அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும், வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதே போல தொழிலில் இருந்த தடைகள், தாமதங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே ரிலீஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சோம். நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. தொழிலில் இது பண்ண போகிறோம், இது பண்ண மாட்டோம், இந்த ப்ராடக்ட் பண்ண வேண்டாம், இந்த பிஸ்னஸ் பண்ண வேண்டாம், இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் நஷ்டத்தை கொடுக்குது, இதெல்லாம் ப்ராஃபிட்டை கொடுக்குதுன்னு நீங்கள் தெளிவான சிந்தனையுடன் நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய நிறைய விருச்சக ராசி என்பதுக்கு என்ன பிரச்சனைனா, காதல் பண்ணிடுவாங்க, காதல் பண்ணதுக்கப்புறம் அது கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு வேவரிங் மைண்ட்லேயே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய, காதலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய, காதல் திருமணமாகக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அதை செஞ்சுக்கலாம். அதே போல் நிறைய பேருக்கு என்னன்னா, விருச்சக ராசி என்பவர்களுக்கு நான் இந்த இடத்துலேருந்து பணம் வந்தால் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிவிடுவேன், இந்த இடத்துலேருந்து பணம் வந்தால் இந்த லோனை கட்டிடுவேன், ஒரு பணம் வர வேண்டியிருக்கு அதை வந்தால் நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன்,
ஒரு பணம் வர வேண்டியிருக்கு, நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இடம் வித்துச்சுன்னா நான் ஒரு இடம் வாங்கிடுவேன் சார். இடம் வித்தா என் கடனும் கட்டிட்டு நான் ஒரு இடம் வாங்குவேன். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சி நீச்சபங்க ராஜயோகத்தினால வெற்றியை கொடுக்கும். பண வரவுகள் வரும். அதே போல நிறைய விருச்சக ராசி என்பவர்கள் நல்ல வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு போன வருஷமே ட்ரை பண்ணிப்பீங்க, நடக்காமல் வந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கே சூழ்நிலைகள் இருக்காது, இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும், இல்லை எங்கேயாவது உங்களுக்கு லோன் கிடைக்காம போயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு வீசாலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும், இல்லை வீசா உங்களுக்கு இன்டர்வியூவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வழிகளில் தடைகளை கொடுத்துருக்கும். அந்த தடைகள் விலகி வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்கு, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வந்தேன் சார், நல்லா தான் இருந்தேன், திடீர்னு பார்த்தா கம்பெனி மூடிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன். சில பேருக்கு வந்து என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு, என் கணவருக்கு வேலை போயிடுச்சு, நான் ஒரு சம்பளத்தை வச்சு வாழ்க்கையை வாழ முடியாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுத்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக விருச்சக ராசி என்பது எல்லாருமே செய்யலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ லாபம்னும் போது என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை ஒரு 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 பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, இதெல்லாம் கிளியர் ஆகி அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கும், அரசு சார்ந்த அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அரசு சார்ந்த அங்கீகாரம் கிடைக்கும், அரசு சார்ந்த ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு லோன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு சப்சிடிக்கு போறீங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி அரசு சார்ந்த அனைத்து விதமான விஷயங்களும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இதுல எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, முக்கியமா நீ கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அம்மாவுடைய உடல் நலத்துல கவனமா இருக்கணும். அம்மா கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயங்கள், இல்ல அம்மா கிட்ட ஏதாவது சண்டை போட்டு பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல சில பேருக்கு மாமியார் கிட்ட ஏதாவது பேசி கூட சண்டைகள் பிரச்சனைகள் வரும். முக்கியமா பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா இருங்க. அவங்களுடைய உடல் நலத்துல கேர் எடுத்துக்கோங்க. அதே போல வீடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பெரிய வீடா போய் மாட்டிப்பீங்க, பெருசா இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிப்பீங்க, பெருசா இடத்துல போட்டு மாட்டிப்பீங்க. அப்ப என்ன ஆயிரும்னா ஃபுல்லா லோன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். ஒய்ஃபு தானே வேலை பார்க்குறாங்க, 2 பேர் சம்பளத்தை போட்டு கட்டலாம் நினைப்பீங்க, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு வேலை போச்சுன்னா என்ன அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் மாட்டிப்பீங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, பெருமாள் கோவிலுக்கு கண்டிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு போங்க. நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை வழிபாடு பண்ணீங்கன்னா, அதுவும் இந்த புரட்டாசி மாதம் வேற வருது, இந்த மாதம் புரட்டாசி மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணீங்க, முக்கியமாக அன்னதானங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவோ புதனோ சுக்கிரனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நிறைய ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. அதாவது ராகு திசை, கேது திசை, சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் திசை, குரு திசை கூட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அது காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மாறுது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுகிற மாதிரி பிடிஎஃப்ல வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஒரு ஜோதிடருக்கு, ஒரு படிக்கக்கூடிய மாணவருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பலன் பார்க்கக்கூடிய வகுப்பு ரொம்ப முக்கியம். அந்த பலன் பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் உண்மை பொய்ன்னு தெரியும். அந்த மாதிரி ஜாதக பலன் எப்படி பார்க்கறதுன்றது ஒரு 3 மாதத்துக்குள்ளே சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் போன்ற வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.